நம்ம சொல்ல சொல்ல திக்கு திக்கு திக்குன்னு இருக்குல்ல, பயமாக இருக்குல்ல. நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் எதிர்காலம் இருக்கா, பூமி இருக்கான்னு ஒரு கேள்வி வருதில்ல. காலநிலை சார்ந்த ஆராய்ச்சியில் இருக்கக்கூடிய பெண்களும் ஆண்களும் எங்களோட குழந்தைகளுக்கு எதிர்காலம் இருக்குமான்னு தெரியல, அதனால் நாங்கள் குழந்தைய பெற்றுக்கொள்ள போவதில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. குழந்தைகளுக்காக சேர்த்து வைக்கலாம், பள்ளி படிப்பை உறுதி செய்யலாம், வீடு கட்டி தரலாம். சுற்றி எதுவுமே இருக்காதுங்கிறப்போ, என்னோட நகரமே இருக்காதுங்கிறப்போ என்ன ஆகும்? அதாவது இந்த நூற்றாண்டின் முடிவில் மும்பை, சென்னை, கொச்சி, விசாகப்பட்டினம் போன்ற முக்கியமான இந்திய நகரங்களில் பெரும்பாலான நகரங்கள் தண்ணியில் மூழ்கிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சும்மா ஒரு கணிப்பு இல்லை, லட்சக்கணக்கான கணக்குகளை போட்டு துரதிருஷ்டவசமாக இதுதான் நாங்கள் கணக்கில் சொல்கிறோம், இது பொய்யா இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் எழுதுகிறாங்க. அதுதான் நம்மளுடைய நிலைமையாக இருக்குது. எத்தனையோ லட்சம் மக்கள்